தேங்க்யூ ஸோ மச். கண்டென்ட்டை மட்டும் நம்பி படம் பார்க்க வந்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த படம் வந்து அது திருப்பி இன்னொரு வாட்டி ப்ரூவ் பண்ணியிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதில் அந்த சக்ஸஸ் படத்தில் நான் ஒரு பார்ட்டாக இருக்கிறது. அதுக்கு தேங்க்யூ ஸோ மச் சார், விஜயானி சார் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் லியோ சார், தேங்க்யூ ஸோ மச். என்னை நம்பி எனக்கு வந்து போலீஸ் வேஷம் கொடு இன்ஸ்பெக்டராக வந்து என்னை மாற்றிருக்கீங்க. நானும் பிகினிங்கில் ரொம்ப பயந்துட்டேன் ஆக்சுவலாக. நிஜமாவே பயந்துட்டேன். அந்த ரிலீஸ் வரைக்குமே எனக்கு அந்த பயம் இருந்தது. போலீஸாக எப்படி இன்ஸ்பெக்டராக பண்ணியிருக்கோம், ஓகே நம்ம பெஸ்ட்டை கொடுத்துருக்கோம், பட் அக்செப்ட் பண்ணிப்பாங்களா இல்லையான்ற பயம் இருந்தது. அது இல்லாமல் எல்லாருமே நல்ல பாசிட்டிவான ரிவ்யூஸ் சொன்னதே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆக்சுவலாக. இன்னும் நான் பொறுத்து உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு வேணும். அது எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பவி டீச்சர்லேருந்து உங்களில் ஒரு பொண்ணா, நம்ம பக்கத்து வீட்டு பொண்ணா என்னை அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுலேருந்து, ப்ளஸ் இப்போது இரவு நிழலுக்கு நீங்கள் கொடுத்த சப்போர்ட், அண்ட் லாஸ்ட்டு படம் கோழி பண்ண செல்லதுரை, அதுக்கு நீங்கள் எல்லோரும் கொடுத்த சப்போர்ட்லாம் ரொம்ப பெரிய விஷயம் எனக்கு. நார்மலாக வந்து எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாமல் வர ஒரு பொண்ணுக்கு, தமிழ் பொண்ணுக்கு இந்த சப்போர்ட் கிடைக்குதுன்றது ரொம்ப பெருமையாக இருக்குது. ரொம்ப தேங்க்யூ எல்லாருக்குமே, பார்த்துட்ருக்க எல்லாருக்கும், என்னை பிடிச்சிருக்க எல்லாருக்கும், இதுக்கப்புறம் இந்த படம் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ண போகிற எல்லாருக்குமே இப்போவே அட்வான்ஸ் தேங்க்யூ. இன்னும் என்னோடய முயற்சியில் எவ்வளோ படம் பண்ண முடியுமோ, என்னென்ன கேரக்டர்லாம் கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்த முடியுமோ அதை நான் பண்ணுவேன். வெரி பேஷனேட்லி பீயிங் இன் சினிமா. அது கண்டிப்பாக நான் வந்து நெக்ஸ்ட் படத்தில் கொடுப்பேன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் அகேன். அண்ட் இந்த படத்துக்கு அகெயின் தேங்க்யூ. மோஸ்ட் ஆஃப் த எப்படி சொல்கிறது, இந்த படத்தை வந்து இந்த குழு எல்லாருமே வந்து என்னோடய சீனியர்ஸ் மாதிரி ஃபீல் ஆகும். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஏன்னா எல்லாருமே என்னோடய சீனியர்ஸ். லயலா காலேஜ் நான் படித்தேன், விஸ்காம். ஸோ டைரக்டர் அவரும் என்னோடய சீனியர், கொற்றவை மேம் அவங்களும் என்னோடய சீனியர், விஜயானி சார் சீனியர், நிறைய சீனியர்ஸ் இருக்காங்க இந்த படத்தில். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இங்கே வந்திருக்க ஐஸ்வரி கணேஷ் சார், ரொம்ப தேங்க்யூ சார். ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்து அசோசியேட் ஆகிறதுல. அண்ட் தேங்க்யூ சார், ரொம்ப சந்தோஷம். நீங்கள் வந்து நிறைய வேர்ட்ஸ் சொல்லுவார் சார், எனக்கு நிறைய அட்வைஸ் பண்ணுவார். தேங்க்யூ சார். உங்கள் படத்தில் சீக்கிரமாக நடிக்கணும். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப தேங்க்யூ. அண்ட் ஏடி டீம் மறந்துட்டேன், மெயினாக அவங்க தான் பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் பிரபு, ஸ்ரே அண்ட் ஜெய்சன் அண்ட் எங்கே நம்ம ஸோ எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சீக்கிரமாக அவங்களோட படம் வரும், என்னோடய விஷஸ் அதுக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ, நன்றி. அடுத்து நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்து எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். இங்கே கெஸ்ட் வந்திருக்க எல்லா கெஸ்ட்டுக்கும் என்னோட நன்றி. ஃபஸ்ட் என்னை அக்செப்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஆக்சுவலி இந்த ஒரு டிஃப்ரெண்ட்டான ரோலில் வந்து ஒரு பொண்ணு பண்ணும்போது அது யாருமே ஒரு குறையும் சொல்லாமல் அக்செப்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இந்த லைக் விஜய் ஆண்டனி சார் அண்ட் லியோ சார் என்னை நம்பி இவ்வளோ சேலஞ்சிங்கான ரோல் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் இந்த டீம் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டீம். அவங்க ஒரு புது பொண்ணுன்னு பார்க்காம அவங்க பொண்ணு மாதிரி என்னை பார்த்துக்கிட்டாங்க. ஏடிஸ், ஆர்ட் டைரக்டர், எல்லாம் ஓவரால் காஸ்டியூம் எல்லா டீமும் அப்படி தான் இருக்காங்க. ஸோ ஐம் ஸோ ப்ரௌட் ஆஃப் பீயிங் இன் திஸ் பார்ட் ஆஃப் திஸ் மூவி. வேறு என்ன சொல்கிறது, அவ்வளோதான் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ எல்லாருக்கும் தேங்க்யூ. உணர்வுகள், உணர்ச்சிகள், காதல் என்று அத்தனையும் முதல் படம் என்று தெரியாத அளவுக்கு நடிப்பு. எங்கிருந்தாலும் எதிர்கால தமிழ் சினிமாவில் இவருக்கு ஒரு இடம் உண்டு. அழைக்கிறோம் அஜய் அவர்களை. எல்லாருக்கும் என்னுடைய காலை வணக்கங்கள். இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும், ஊடக நண்பர்களுக்கும், மற்ற கெஸ்ட்டுக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் மார்கன் இந்த படத்தை வந்து ஃபாத்திமா விஜயாண்டி மேம் தயாரிப்பில் விஜயாண்டி சார் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து, லியோ ஜான் பால் சார் வந்து அதில் வந்து நான் ஒரு பொருத்தமான கேரக்டராக இருப்பேன் நம்பி அந்த வாய்ப்பை கொடுத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் ரெண்டு பேருக்கும். அண்ட் இந்த படம் வந்து ஆக்சுவலாக வேர்ட் ஆஃப் மவுத்தால் ஸ்ப்ரெட் ஆன ஒரு நல்ல ஒரு படம் அப்படின்னு, இதில் உள்ள ஒரு கருத்துக்களும் இதில் உள்ள இருக்கிற வெரைட்டியும் ஐ திங்க் நிறைய ஆடியன்ஸை வந்து என்கேஜ் பண்ணக்கூடிய ஒரு படமாக இருந்துச்சு. அண்ட் நல்லாவும் ரிசீவ் ஆச்சு இந்த படம். ஆக்சுவலாக ஏன்னா வந்து படமாக நான் பண்ணுறேன். படமாக பண்ணும்போது இந்தளவுக்கு ஒரு கேரக்டரை குறியிட்டு அவன் நல்லா பண்ணியிருக்கான்னு சொல்கிறதுக்கு வந்து ஒரு ஏதோ ஒன்று பார்த்துருந்தது இல்லையா அந்த படத்துக்கு. ஸோ அந்தளவுக்கு கூர்ந்து கவனிச்ச ஆடியன்ஸுக்கும் எல்லாருக்கும் வந்து என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் மற்றபடி இந்த படத்தில் வேலை செஞ்சுருக்க அனைத்து டெக்னீஷியன்ஸ், ஏடி டீமு, விஎஃப்எக்ஸ் டீமு, ஆர்ட் டீமு, காஸ்டியூம் டீமு அப்படின்னு சொல்லி முதற்பட்ட எல்லா டீமுக்கும், ப்ரொடக்ஷன் டீமு ஸோ அவங்களோட ரிலென்ட்லெஸ் எஃபர்ட்டால் தான் இந்த படம் வந்து இப்போது இந்த மாதிரி வந்து நின்றுருக்கு. இந்த ஒரு ஷார்ட்டான டைம்லைனில் இப்படி ஒரு படத்தை வந்து அமைக்கிறதுன்ற ஒரு பெரிய விஷயம்.
அண்ட் அதுக்கு சப்போர்ட் பண்ண அனைத்து டீம் மெம்பர்ஸ்க்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரியலி தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். தேங்க்யூங்க. தேங்க்யூ. நாம் பேச அழைக்கிறோம். இருண்ட உலகில் ஒற்றை ஒளி விளக்காய் நம்பிக்கையை கையிலேந்தி வழிகளுக்குள்ளே வழி தேடுபவர், அடித்தளத்திலிருந்து வந்து தன் திறமைகளை தானே வளர்த்து உயரே பறந்து விரிந்து தெரிந்தவர், காலம் சிலரை கட்டி அணைக்கும் காத்து நிற்கும் கோடம்பாக்கத்தில் கனவு படைப்பாளிகளுக்கு கையை பிடித்து அழைத்து செல்லும் நடிகர், தயாரிப்பாளர், இயக்குனர், மார்கன் ஹீரோ, மக்களின் ஹீரோ விஜய் ஆண்டனி அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். இங்கே வந்து என்னை வாழ்த்த வந்திருக்கும் நண்பர்கள் உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். ரொம்ப தேங்க்ஸ் ஐஸ்வரி கணேஷ் சார், ரமேஷ் சார், தனஞ்சயன் சார். தனஞ்சயன் சாரோட முயற்சியில் தான் அந்த ஃபங்க்ஷன் நடக்குது. ஆக்சுவலாக வழக்கமாக ஒவ்வொரு படம் ப்ரொடியூஸ் பண்ணும்போது ப்ரொடியூசர் தான் டென்ஷனில் இருப்பாங்க. நான் தான் இருக்கணும். ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் முழு டென்ஷனையும் வந்து தனஞ்சயன் சார் கவர் பண்ணிக்கிட்டாரு. அங்கே தேட்டர் போட்டிங்களா, தேட்டர் விழுந்துருச்சா, ப்ரெஸ் மீட் வச்சிட்டிங்களா, ஆந்திரா போயிட்டீங்களா, தேட்டர் போயிட்டீங்களான்னு சொல்லிட்டு பின்னாடி இருந்து எந்த விதமான பலனும் இல்லாமல் சார், நான் நல்லா இருக்கணுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டுமே வந்து நீங்கள் இவ்வளோ பண்ணிட்டுருக்கீங்க சார். ரொம்ப நன்றி சார். இப்படி மனுஷனை நான் சம்பாதிச்சு ரொம்ப நான் பாக்கியப்பட்டிருக்கேன். ரொம்ப தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி. இந்த படத்தை வந்து நிறைய மேடைகள் வெற்றி கொடுத்துருக்கேன், தோல்வி கொடுத்துருக்கேன், நிறைய பார்த்தாச்சு. அதில் வந்து இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான படம். ஏன்னா இந்த படத்தில் வந்து 2 முக்கியமான நல்ல மனிதர்களை அறிமுகப்படுத்துகிறேன்றது தான் காரணம். ஒன்று வந்து முதல்ல லியோ ஜான் பால் டைரக்டர். எந்த ஒரு படமுமே பார்த்திங்கன்னா ஹீரோனால் ஓட போகிறதில்ல. கடவுளே வந்து ஹீரோ நடித்தா கூட டைரக்டரோட ரைட்டிங்கும் டைரக்ஷனும் ஸ்ட்ராங்காக இல்லைன்னு சொன்னால் ஒரு ஷோ கூட பிக்கப் ஆகாத படம். அதே வந்து யாருனாலுமே ஒரு குரங்கை வச்சு படம் இருக்கிறோம், கழுதியை வச்சு படம் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் டைரக்டர் ரைட்டிங் ஸ்ட்ராங்காக இருந்தால் அந்த படம் பிளாக் பஸ்டர் ஆகும். அதுக்கு ராமநாதன் சார் பெரிய உதாரணம். அப்படி வந்து நான் எந்த படத்துக்கு ஓடினாலுமே அந்த படத்துக்கான முழு அங்கீகாரத்தையும் நான் டைரக்டர் தான் கொடுப்பேன். இது வரைக்கும் நான் பண்ண அத்தனை படங்கள் அப்படி தான். அதில் வந்து ஒரு இந்த படம் ஓடினதுக்கு முழு முதற் காரணம், எல்லா காரணமுமே வந்து என் டைரக்டர் லியோ ஜான் பால் தான். அவர் வந்து நான் வேறு லெவலில் இருக்க வேண்டிய ஒரு எடிட்டர் இண்டஸ்ட்ரிக்குள்ளே. அளவுக்கு அதிகமான சின்சியாரிட்டி. ஆக்சுவலாக டைரக்டருக்கே கோவம் வரும் சம்டைம்ஸு. ஆனால் அவர் டைரக்டருக்காக தான் பேசிகிட்டு இருப்பார் லியோ. ஆனால் அதை ஒத்துக்கிறதுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கும் கொஞ்சம் டைம் ஆகும் எல்லாருக்குமே. பட் கெட்ட பேர் வேணாலும் பரவாயில்ல, நான் வந்து உண்மைக்கு பக்கம் நிற்பேன், நல்லது தான் சொல்லுவேன்ற மாதிரி பல விஷயங்கள் அவர் பிடிவாதமாக இருந்ததை பார்த்து தான் அந்த வாய்ப்பை நான் உங்களுக்கு கொடுத்தேன். ஆக்சுவலாக நானே சில சமயம் கோவப்பட்டிருக்கேன், என்ன லியோ அப்படின்னு கேட்டிருக்கேன். ரொம்ப யோசித்து பார்க்கும்பொழுது அவர் வந்து தான் வேலைக்கு ரொம்ப உண்மையாக இருந்திருக்காருன்றதை நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். கண்டிப்பாக சொல்கிறேன், லியோ வச்சு நீங்கள் ஃப்யூச்சரில் யார் படம் எடுத்தாலுமே கண்டிப்பாக ஒரு ரொம்ப சின்சியராக யார் வந்து சொன்னாலும் அந்த படத்துக்கு உண்மையாக ரொம்ப இருப்பார். ஆஸ் எடிட்டராகவும் இருப்பார், ஆஸ் எ டைரக்டராகவும் இருப்பார் அப்படின்னு ரொம்ப பெருசாக நம்புகிறேன். ஸோ இது வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டம்லாம் சீர்ந்து இதுக்கப்புறம் ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக நீங்கள் லைஃப்பில் இருப்பீங்க. இவரை லான்ச் பண்ணுறது, ஒரு நல்ல மனுஷனை லான்ச் பண்ணுறது மூலமாக சந்தோஷப்படுறேன். அடுத்தது வந்து என்னோடய தங்கச்சியோட சன் அஜய். பிச்சைக்காரன் படத்தில், ரோமியோ படத்துலலாம் எனக்கு ஏடியா ஒர்க் பண்ணார். அஜய் லான்ச் பண்ணுற ஒரு படம், ஃபஸ்ட்டு படம் வந்து தப்பாகிடக்கூடாதுன்னு கொஞ்சம் ஒரு கவலையிலே இருந்தேன். அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை நல்ல ஒரு பேர் வாங்கி கொடுத்துருக்கீங்க. அப்போ அஜயை ஃபஸ்ட்டு படம் லான்ச் பண்ணுறதை தாண்டி இன்னொரு பெரிய சந்தோஷம் எனக்கு இருக்குது. அது வந்து எவ்வளோ கோடி கொடுத்தாலும் கிடைக்காத ஒரு சந்தோஷம். ஆக்சுவலாக எவ்வளோ கோடி கொடுத்தாலும், நான் இன்னும் எவ்வளோ படம் நடித்தாலும் சரி, இதுக்கு முன்னாடி நடிச்சிருந்தாலும் சரி, பிச்சைக்காரன் 1க்கு ஈக்குவலாக வந்து எந்த படமே இருக்க முடியாது. ஏன்னா 100 சாமிகள் இருந்தாலும் அம்மா உன்னை போல் ஆகிடுவான்ற மாதிரி அந்த ஒரு படத்தை எனக்கு வந்து பரிசாக கொடுத்த சசி சாரோட டைரக்ஷனில் அடுத்த அஜய் பண்ண போகிறது. அந்த படத்தை வந்து உருவாக்கி கொடுத்த ரமேஷ் பிள்ளை சார். 2வது படத்துலேயே வந்து ஒரு ஹீரோவுக்கு வந்து சாதாரண விஷயம் இல்லை அஜய், புரியாது அதோட முக்கியத்துவம் என்னன்னு தெரியாது. அதுவும் அந்த கதையை நான் கேட்டேன் ரமேஷ் சார். நான் வந்து பிச்சைக்காரன் 1க்கு கதை கேட்டு முடிச்சுட்டு சார்கிட்ட பர்மிஷன் கேட்டேன். சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் சார், கொஞ்சம் எழுதிட்டு வந்துடுறேன், ரொம்ப முடியல. அதாவது கதையை கேட்கும்போது டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக அப்படியே ஹோல்டு பண்ணி வச்சுருந்தேன். அதே மாதிரி பல நாள் கழித்து சசி சாரோட டைரெக்ஷனில் இந்த படத்தில் வந்து எப்படி ஒரு மனுஷனால் சொல்லாமலே டைம்லேருந்து ஆரம்பிச்சு தனஞ்சயன் சார், ஐஸ்வரி சார் இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும், இப்போ ஷூட்டிங் போக போகிறோம் நெக்ஸ்ட் மந்த்து, சொல்லாமலேருந்து ஒரு 20 வருஷமாக ஒரு மனுஷனால் எப்படி இவ்வளோ க்ரியேட்டிவாக இருக்க முடியும்னு சொல்லிட்டு
அவ்வளோ, அதாவது இதுவரைக்கும் யாருமே சொல்லாத ஒரு விஷயத்த வந்து யாருமே யோசிக்கல அந்த விஷயத்த. நம்ம பல படங்கள் தமிழ் சினிமா பார்த்துருச்சு. யாருமே பார்க்காத ஒரு முக்கியமான ஒரு சொசைட்டிக்கு தேவையான ஒரு நல்ல கருத்தோட அந்த படத்த வந்து சசி சார் இன்றைக்கும் ஷார்ப்பாக பண்ணியிருக்காரு. கேட்கும்போது அவ்வளோ காமெடி, அவ்வளோ எமோஷனல் சீக்வன்சஸ்ஸு வித் மாரல், அதாவது சொசைட்டிக்கு தேவையான விஷயங்கள்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட ஒரு படத்தில் வந்து அஜய் நெக்ஸ்ட்டு நான் நடிக்கிறதும், நான் சசி சார் கூட பணியாற்றுறதும், அதை ரமேஷ் பிள்ளை சார் இயக்குறதும், ஸோ இப்போ ப்ரொடியூஸ் பண்ணுறதும் பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம். ஸோ ரொம்ப இது எல்லாத்துக்கும் சேர்த்து உங்களுக்கு நான் எப்படி தேங்க்ஸ் பண்ணுறதுன்னு தெரியல. ஒவ்வொரு தடவையும் நான் ஜாலி பண்ணிட்டு போயிடுறேன் ஃபங்க்ஷன் வந்தால். மனமார்ந்து சின்சியராக உங்கள் எல்லாருக்கும் வந்து அந்த சந்தோஷத்தையும் அந்த நன்றியையும் தெரிவிச்சுக்கணும் உங்களுக்கு அப்படின்றதுக்காக தான் இந்த சக்ஸஸ் மீட்டு. மிக்க நன்றி. ஸோ இதுக்கப்புறம் கூட நான் தயாரிக்கிற ஒவ்வொரு படத்துலையும் அடுத்ததாக வந்து சத்ய திருமகன் ரிலீஸ் ஆக போகுது. கூடிய சீக்கிரம் அதுக்கான அறிவிப்புகள் ஐ திங்க் இன்னும் 5-6 டேஸில் அதோட ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணுறேன். படம் ரொம்ப நல்லா வந்திருக்குது. எனக்கு என்னமோ நல்லது நடந்துகிட்ருக்கு இந்த டைம்லலாம் தெரியல. நான் மிகப்பெரிய விசிறி அருண் பிரபு புருஷோத்தமன் டைரக்ஷனுக்கு அருவி படத்தை பார்த்து, வால் படத்தை பார்த்து, நான் இப்படி ஒரு டேரக்டர் நம்ம ஊரில் இருக்காருன்ற அளவுக்கு அவரை வந்து நான் சத்யஜித் ரே அளவுக்கு நான் மனசில் வச்சுருக்கிறேன் அருண் பிரபுவை. அவர் டைரெக்ஷனில் வந்து இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப பயங்கரமாக வந்திருக்கு. பார்த்தவங்க எல்லோரும் சோஃபார் வந்து வேறு மாதிரி அதை அப்ரிஷியேட் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. இன்றைக்கி டேட்டில் நான் வந்து அந்த படத்தை வந்து விஜய் டிவி ஹாட்ஸ்டார் தான் டிஜிட்டல் வாங்கியிருக்கிறாங்க. ஹிந்தி ஆர்கேடின்னு ஒரு கம்பெனி வாங்கியிருக்கிறாங்க. முடிஞ்சிருச்சு. போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. விரைவில் அறிவிப்பு வெளியே வரும். அந்த விஷயம் நல்லா வந்துட்டுருக்கு. அதை தொடர்ந்து அடுத்தது வந்து லாயர் படம் ரொம்ப நல்லா வந்துட்டுருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். உங்கள்கிட்ட அந்த சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறதுக்காக தான் சொல்லிட்டுருக்கிறேன். மிக்க நன்றி. ஸோ ஒரு திரைப்படம் லியோ ஜான் பாலோட க்ரியேட்டிவிட்டிக்கு வந்து உருவம் கொடுத்த இந்த படத்தில் பணிபுரிஞ்ச நீங்கள் சொன்ன மாதிரி ஏடிஸ், கேமராமேன், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸு, ஆர்ட் டைரக்டர்ஸ், ஃபைட் மாஸ்டர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் மிக்க நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பிகிடா, தீப்ஷிகா அண்ட் கனிமொழி, உங்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றிகள். ஸோ இந்த படத்தில் இன்னொரு முக்கியமான ஒரு தூணாக இருந்து செயல்பட்ட ஒரு மனிதர் வந்து இந்த ராஜீவ். எங்கள் படத்தோட கேமராமேனுக்கு வந்து ஆக்சுவலாக ஒருத்தன் பாதியில் வந்து உங்களுக்கு பூங்கொத்து கொடுத்துட்றேன் வாங்க ப்ளீஸ் மேலே. இந்த படத்தில் கேமராமேன் வந்து கொஞ்சம் நடுவில் கொஞ்சம் பாதி படம் போயிட்டு இருக்கும்போது இதாகிடுச்சு. கொஞ்சம் கால் பிரேக் ஆகும்போது அந்த கேமராமேனுக்கு உறுதுணையாக இந்த படத்தை நிறுத்திடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாதியில் வந்து ஜாயின் பண்ணி படத்தை நல்ல முறையில் முடிச்சு கொடுத்தா உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. வாங்க. சார் ரொம்ப சந்தோஷம் சார். நீங்கள் கொடுத்த என்கரேஜ்மெண்ட் அது இல்லாமல் நான் இங்கே இல்லை. இன்னும் தைரியமாக இருக்கேன் நீங்கள் இருக்கீங்கன்ற நம்பிக்கையோட. தேங்க்யூ சார். கூடிய சீக்கிரம் வந்து சக்தி திருமகன் ப்ரெஸ் மீட்டு அதோட ப்ரொமோஷனல் விஷயங்களில் இன்னும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிறேன். ஐசரி கணேஷ் சார் மிக்க நன்றி சார். அதாவது எனக்கு தெரிஞ்சு ஒரே நேரத்தில் இத்தனை பெரிய படங்கள் நல்ல டைரக்டர்ஸோடு வந்து பண்ணது மாதிரி நான் கேள்விப்பட்டதே இல்லை சார். நான் பிறந்ததுலேருந்து இன்னைக்கு முதலத்து அறிவிப்பு பார்த்தேன் சார். நீங்கள் பண்ணி வச்சுருக்க லைனப்ஸு, டைரக்டர்ஸ் எல்லாமே என்ன தெரிஞ்சு இது வரைக்கும் யாரும் பண்ணதில்லை சார். சாய்ஸ் ஆஃப் டைரக்டர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. சாய்ஸ் ஆஃப் ஸ்கிரிப்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. உங்கள் கனவு வந்து பெரிய லெவலில் ஜெயிக்கும் சார் ஷியூராக. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு அருமையான ப்ரொடியூசர் வந்து தமிழுக்கு கிடச்சிருக்காங்க. இப்போது நல்ல படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்து சாரோட கனவை பழிக்க வைக்கிறோம். நம்ம எல்லாம் சேர்ந்து பழிச்சா இன்னும் ஒரு அடுத்த 10-15 டேரக்டர்ஸ் நல்லா ஃப்யூச்சரில் நல்லா இருப்பாங்க. தமிழ் சினிமா நல்லாயிருக்கும். எப்படி வந்து அந்த அதர் இண்டஸ்ட்ரீஸில் வந்து மிகப்பெரிய பட்ஜெட் படம்லாம் பண்ணுறாங்களோ, பாகுபலி மாதிரி, RRR மாதிரி, அந்த அளவுக்கு ஒரு நல்ல கண்டென்ட் கூட சார் கூட போகலாம். சார் கண்டிப்பாக ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. மிக்க நன்றி சார். ரமேஷ் சார் அண்ட் ஐசரி சார் 2 பேரும் வந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பிச்சதுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கும் மிக்க நன்றி. ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. கவிதா ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. அண்ட் ரேகா தேங்க்ஸ். நம்பிக்கை ஒன்று இருந்தால் மேகங்கள் மெத்தையாகும், வசந்தங்கள் வாழ்க்கையாகும். மீண்டும் ஒரு விஜய் ஆண்டனி மேடையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சார் அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் நன்றி. நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கீங்க. பெரிய ரிசப்ஷன் இருக்குது தமிழில் மக்கள்கிட்டேருந்து. எல்லாம் உங்கள் சப்போர்ட்னால தான். நிச்சயமாக நான் இங்கே தேங்க்ஸ் மட்டும்தான் சொல்ல விரும்புகிறேன். ப்ரெஸ் மீட்டில் கூட 4 தேங்க்ஸ் கூட முடிச்சிட்டேன். கண்டிப்பாக நிறைய பேர் வருத்தப்படுவாங்க. இதில் நிச்சயமாக எல்லாருக்கும் சொல்லணும்னு தான் நினைக்கிறேன். முதல்ல விஜய் ஆண்டனி சார், ஏன்னா இந்த கதையை வந்து இந்த கதையில் இருக்க ஸ்கிரிப்டோடைய காம்ப்ளிகேஷன், திரைக்கதையோடைய அமைப்பு, இது வந்து புரியறது சிரமம்.
ஒரு தயாரிப்பாளராக அதை அவர் புரிஞ்சு இதை நம்பி இதுக்குள்ளே ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு எனக்கு முழு சுதந்திரம் கொடுத்து எடுக்கிறதுக்கு எனக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு அவரை விட்டால் இதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா கூட பிறந்தவங்களே அதை பண்ண மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்தாரு. இந்த கண்டென்ட் மேலேயும் என் மேலேயும் நம்பிக்கை ஒரு பெருசாக கொடுத்துருக்காரு. இது வந்து எனக்கு அமைஞ்சது வந்து ஒரு இறைவன் வரம் தான் நான் நினைக்கிறேன். இந்த ஏன்னா ஒரு நடிகராக இதுக்குள்ளே எவ்வளோ எஃபோர்ட் போட முடியுமோ சார் போட்டிருக்காரு. அண்டு ஒரு தயாரிப்பாளராக இசையமைப்பாளராக 40 நாள் பேக்ரவுண்ட் ஸ்கோர் முழு சுதந்திரம் கொடுத்தாரு. என்ன வேணுமோ எப்படி வேணால் நீங்கள் உங்கள் மூடுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கோங்க. அது ஒரு 40 டேஸுங்கிறது ஒரு பெரிய ப்ராசஸ் மியூசிக் கம்போஸிங்கில். அதுக்கு சாரோட சப்போர்ட் இல்லைன்னா அது பண்ண முடியாது. போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் கொஞ்சம் டிலே ஆச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, படம் நல்லா வருதுல்ல, பண்ணுங்கள். இவ்வளோ சுதந்திரம்லாம் எத்தனை பேர் கிடைக்குன்றது தெரியல எனக்கு. அண்ட் அடுத்தது என்னுடைய டிஓபி யுவா, அவர் வழியாக தான் இந்த படம் மாரலி எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு. அதை நான் 100% பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த கதையை அங்கங்கே தேடி அலையும் பொழுது யுவா கிட்டே நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு, சார்கிட்டேருந்து ஒரு கால் வந்திருக்கு, யுவா விஜயானி சார் கூப்பிட்றாரு பண்ணலாம்ல அப்படின்னு கேட்டேன். தாராளமாக பண்ணுங்க பிரதர், இதை விட பெரிய சான்ஸ் என்ன. அவர் கொடுத்த அந்த ஒரு மாரல் பேக்கிங் சப்போர்ட் தான் எனக்கு பெரிய விஷயமா இருந்தது. ஸோ த்ரூ அவுட் அவருடைய எனர்ஜி, அவரும் நானும் ஃப்ரெண்ட்ஸு. ஒரு 6 மாதம் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் இந்த ஸ்கிரிப்டோடைய ப்ரீ ப்ரொடக்ஷன். ஸோ அண்டர் வாட்டர் ஷூட் பிளானிங் இதெல்லாம் வந்து அவர் நினைக்கலன்னா இந்த டைமுக்குள்ளே அச்சீவ் பண்ணுறது காம்ப்ளிகேஷன். ஏன்னா பாம்பேயில் மட்டும்தான் அந்த செட்டப் இருக்குது, அண்டர் வாட்டர் ஷூட் செட்டப்பு. அவர் க்ளீனாக அதை ஆர்கனைஸ் பண்ணி ப்ரீ ப்ரொடக்ஷன் ப்ரீவியஸ் எல்லாம் கூடவே இருந்தார். இதை பண்ணும்போது இந்த 3Dயில் மொத்தம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற அந்த ககனமார்கன்ற ஆஸ்ட்ரல் ட்ராவல் போர்ஷன்ஸ் ஃபுல்லாகவே 3Dயில் ஃபுல் ப்ரீ விஷுவலைசேஷன் பண்ணிட்டோம். அது என் கூடவே இருந்து அது ஷார்ட் டிவிஷனில் எல்லாமே கூட இருந்தார். அது அண்டர் வாட்டர் ஷூட்டோட கோஆர்டினேட் பண்ணி, ஏன்னா அங்கே எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் அந்த அண்டர் வாட்டர் ஷூட். அது நிச்சயமாக சொல்லணும், ஒரு ஷாட்டு 40 நிமிஷம் ஆகிடும் ஒரு லென்ஸ் சேஞ்ச் பண்ணணுன்னா. ஸோ அதில் பெரிய உதவியாக இருந்தார். ஸோ யுவாவுக்கு மிகப்பெரிய நன்றி. அவர் இன்றைக்கி ஷூட்டில் இருக்கார் அவருடைய இன்னொரு படத்தில், அதனால் அவர் இங்கே வர முடியல. என்னுடைய இன்னொரு பில்லர் ராஜா, அவர் வந்து எனக்கு கோ டைரக்டர்னு சொல்கிறதா ஆர்ட் டைரக்டர்னு சொல்கிறதான்னு எனக்கு தெரியல. மிகப்பெரிய சப்போர்ட். நீங்கள் பார்த்த எத்தனை அந்த வீடோடைய ட்ராயிங்கு எல்லாம் அந்த தமிழறிவுன்ற கேரக்டர் வந்து ஒரு வரைய தெரியும்னு தான் சொன்னேன். அதுக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் இருக்குதுன்னு சொன்னேன். அவர் அந்த விஷயங்களை மொத்தமாக உள்வாங்கி எனக்கு இதை பண்ணி கொடுத்துருக்காரு. அண்டு இவங்க 2 பேரும் பிரதானமாக என்னுடைய பில்லர்ஸ். அப்புறம் யுவாவோடைய டீம் பற்றி நான் நிச்சயம் சொல்லணும். அவருடைய 2 பில்லர்ஸ், ஒன்று ராஜீவ் ராஜேந்திரன், இன்னொன்று விவேக். இவங்க 2 பேரும் பயங்கரமான பில்லர்ஸ் டு யுவா. அவங்களுடைய சப்போர்ட்டு பெரிய உதவியாக இருந்துச்சு இந்த படத்துக்கு. அண்டு அஜய் தீஷன், அவரை பற்றி நிறைய சொல்லணும். அதுக்கு தான் பெரிய டைம் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் வந்து சார்கிட்ட இந்த கதை சொல்லும் பொழுது இந்த ரோல் யார் பண்ணுறான்னு அவர் கேட்டார் சார். அதுக்கு வந்து நான் ஒரு ஆரம்ப கட்ட தனுஷ் விஜய் இப்படி தனுஷ் ஆர் சிம்பு மாதிரி வேணும் சார் அப்படின்னு சொன்னேன். அவ்வளோலாம் இல்லை, நம்ம சின்னதாக நம்ம அஜய் தீஷன்ற ஒரு நம்ம ஏடி இருக்கார் அப்படின்னு சொன்னார். சார் நல்லா தெரியும் யாருன்னு கேட்டால் பக்கத்தில் தான் உட்காந்துட்டார். அவர் 2 பேரும் 3 மணி நேரம் கதை கேட்டாங்க. இமீடியட்டாக 3 மந்த்ஸில் ஆஸ் யூஷுவல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் உடனே ஷூட் ஆரம்பித்து இமீடியட்டாக ப்ராக்ரெசிவாக இதை நடத்தி கொடுத்தாரு சார். அதே ஜீசன் இந்த படத்துக்கு ஒரு 2 மாதம் ஆக்டிங் ஒர்க் ஷாப் பண்ணார். அண்டு ஸ்விம்மிங் ட்ரைனிங், அது வந்து ரொம்ப எனக்கே ஆச்சரியமாக இருந்த அளவுக்கு ரொம்ப நிறைய விஷயங்கள் பண்ணி கொடுத்தாரு. பர்சனலாக ட்ரைனிங் பண்ணார். கிண்டி அக்வாட்டிக் காம்ப்ளெக்ஸ்லேயே கூட ட்ரைனிங் பண்ணோம். அந்த ப்ரொஃபஷனல் ஸ்விம்மர்ஸ்க்கு ஈக்குவலாக மேட்ச் பண்ணி அதை பண்ணுறதுங்கிறது சிரமம். அது இல்லாமல் 20 feet அண்டர் வாட்ரு அந்த மேக்கிங்க்கு அஜயோடைய சப்போர்ட் இல்லைன்னா இது பண்ணியிருக்கவே முடியாது. 20 அடி கீழே போய் அப்படி ஒரு பெரிய ஒரு எஃபர்ட் போட்டிருக்காரு. அண்ட் மற்றபடி என்னுடைய டிரெக்ஷன் டீம், முதல்ல பழனி சார் பற்றி சொல்லணும். அவர் எனக்கு வந்து ரொம்ப ஃப்ரெண்டு. அவர் பிச்சைக்காரன் படத்தோடைய வசனம் அவர் தான் எழுதியிருக்காரு. சார் எனக்கு அறிமுகப்படுத்தி தான் அவரை தெரியும். அவரோட நான் ஒரு பெரிய ஜேர்னி ட்ராவல் பண்ணேன் பிச்சைக்காரன் படத்துலேருந்து. இந்த கதையை எழுதும் போதே சில விஷயங்கள்லாம் அவர் கூட ஜேர்னிலாம் பண்ணியிருக்கேன். மலைகள், சிதறுமலை அப்படிலாம் சுற்றியிருக்கேன். அவரோட ஒரு பயணம் வந்து பெருசு எனக்கு. ஸ்கிரிப்ட்லேயே நிறைய அவருமே கொஞ்சம் இதெல்லாம் வேண்டாமேன்னு எடிட் பண்ணுவார்.
ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான அனுபவம் பழனி சாரோட ஒர்க் பண்ணது. இன்னை வரைக்கும் எனக்கு ஒரு நண்பராகவும் ரொம்ப கூடவே இருக்கார். பழனி சார் ரொம்ப நன்றி. பழனி சார் நீங்கள் தாராளமாக வாங்க, ப்ளீஸ் என் கூட வாங்க. தம்பி, இந்த ஹாலில் பூங்கூத்து எங்கேயாவது வச்சுருக்கீங்களா? இருக்கா? கொண்டாங்க, எல்லாருக்கும் அதை கொடுத்து வாங்கிடலாம். பழனி சார் பழனி சார் ப்ளீஸ் வாங்க சார். இது வெளியே எங்கேயும் சொல்லிடாதீங்க. நம்ம லைவ் ஆயிடுச்சா? சாரி, நமக்குள்ள முடிஞ்ச வரைக்கும் நமக்குள்ள இருக்கட்டும். ஓகேவா? ஆக்சுவலாக நீங்கள் கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன் சார். இது வேணாம் சார். வாங்க பழனி, உள்ள வாங்க. ஒரு பூன்னு கூட ஓகே. ஒன்று பூக்கொத்து ரொம்ப நல்லா இருக்கு, நன்றி. அண்டு கண்டிப்பாக டைரக்ஷன் டீம் பற்றி நான் சொல்லணும். ரொம்ப பியூட்டிஃபுல்லான டீம். ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு விதத்தில் எனக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்தாங்க. அதில் 4 ஏடிஸ் சாருடைய ரோமியோ படத்துலையும் பிச்சைக்காரன் படத்துலையும் ஒர்க் பண்ண ஏடிஸை தான். ஏன்னா இந்த படத்தை ரொம்ப விரைந்து முடிக்க இது எல்லாமே பெரிய உதவி. ஏன்னா நான் ஏடிஸ் ஒரு சின்ன டீமாக தான் வச்சுருந்தேன். பட் ஒரு ஷூட் போகணுன்னா எனக்கு கரெக்டாக அமையறதுக்கே பெரிய டைம் ஆகிருக்கும். ஒரு 6 மாதம் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஆகிருக்கும். இப்படி இல்லை, இவங்களெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னு ரெஃபர் பண்ணார். எல்லாருமே எனக்கு பர்சனலாகவும் தெரியும். பிரபு வந்து பிச்சைக்காரன் படத்தில் ஒர்க் பண்ணும்போதே எனக்கு தெரியும். பிரபு இருந்தால் நம்ம வேறு எதையுமே யோசிக்க தேவையில்லை, அது பாட்டுக்கு நடந்துகிட்ருக்கும் ஒர்க்கு. நான் பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் பார்த்தா போதும். பிளானிங்லேருந்து எல்லாமே பிரபு அவர் தான் co-director இந்த படத்துக்கு. சார் பூக்கத்து வேணும், ஹக் ஒன்று கொடுத்துடலாம் சார், ப்ளீஸ் சார். அவங்க கொடுத்தா பெட்டராக இருக்குது. பிரபு ரொம்ப நன்றி. அண்டு அடுத்தது சொல்லணும்னா ஸ்வேதா காஸ்டியூம் பார்த்துக்கிட்டாங்க. ரொம்ப 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 பேஷனேட்டான ஒரு அசிஸ்டன்ட் தான் சொல்லணும். ஆக்டிங் ஒர்க் ஷாப்லலாம் கூடவே இருந்து அவங்களும் நடிப்பாங்க. அதெல்லாம் பியூட்டிஃபுல் ஸ்கில் இருக்குது அவங்கள்ட்ட. காஸ்டியூம் வந்து கண்டினியூட்டி வந்து நான் ஒரு இடத்துலையும் கூடமே நான் மிஸ் ஆகலை. நானே மறந்த இடத்துல எனக்கு ஞாபகப்படுத்தியிருக்காங்க. பியூட்டிஃபுல் ஒர்க் பை ஸ்வேதா. ஜெய்சன் வந்து ஆர்டிஸ்ட் பக்காவாக பார்த்துக்கிட்ட. அப்படி அவர் தி பெஸ்ட்டு ஆர்டிஸ்ட் மேனேஜ்மெண்ட்னா ஜெய்சன் தான். வாங்க ஜெய்சன் ப்ளீஸ். அண்ட் பிரேம் எனக்கு கூடவே டப்பிங்கில் பயங்கரமான சப்போர்ட். கடைசியாக சாரோட டைலாக் ஒன்று இருக்கும், இது ரேசிசம் இருக்க வரைக்கும் ஜாதி மதம் போர் எல்லாம் இருக்க தான் செய்யும்னு. அதை டப்பிங் பண்ணிட்ட பிறகு நான் எடிட் ஃபைனல் ட்ரிம்மில் அது வேணுமா வேணாமான்னு வச்சுருந்தேன். ஃபைனல் படத்தை பார்த்து சார் அந்த டைலாக் எங்கே சார் ஞாபகப்படுத்தி எனக்கு டக்குன்னு ஞாபகப்படுத்தி இது இருந்தால் தானே சார் இன்னும் கொஞ்சம் புரியும்னு எனக்கு ஒரு அலர்ட் கொடுத்தாரு. அது அதனால் அந்த மெசேஜ் பயங்கர ஹெவியாகவும் கன்வே ஆகிருக்கு. வாங்க.
அண்ட் காஸ்டியூம் டிசைனர் ஷிமோனா அவங்க வந்து இங்கே வரல, சாரி நான் மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அவங்க கால் பண்ண விட்டேன் சார். சாரி சார், உங்கள் டீம் நீங்கள் எனக்கு ரெஃபர் பண்ண டீம் நான் விட்டுட்டேன், சாரி சார். இல்லை ஒர்க்கில் சொல்கிறது, அவங்க வந்து ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு காஸ்டியூம் டிசைனில் வேலை பண்ணுறதுங்கிறது ரொம்ப கம்மி இங்கே. அவங்க வந்து என்டையர் ஸ்கிரிப்டில் அண்டர்லைன் பண்ணி இந்த காஸ்டியூம்னு ஒரு டிசைன் பண்ணி கேமராமேனோட ஒரு பேலட்டில் ஒர்க் பண்ணி பியூட்டிஃபுல்லாக ஒரு ஒர்க் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அவங்க அசிஸ்டண்ட் என்ன நேத்ரா, அவங்க எல்லாமே சூப்பர் டீம் அவங்களது. என்னுடைய ஸ்டன் மாஸ்டர் நிச்சயம் சொல்லணும், ரொம்ப வருஷமாக என் கூட ட்ராவல் பண்ணுறாரு, நண்பர் அவர். 10 படத்துக்கு மேலே ஒர்க் பண்ணியிருக்கோம். அந்த படத்தில் பாம்பேயில் ஒரு ஃபைட்னு சொன்னேன், அவர் ரொம்ப ஆர்வமாக இருந்தார். அது அவர் வந்து பாம்பே வரைக்கும் போகணும் சார், நம்ம பாம்பே மாதிரி இங்கேயே சில இடம் இருக்குன்னு ரெஃபர் பண்ணி பியூட்டிஃபுல்லாக ப்ரொடக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணி செமையாக பண்ணி கொடுத்தாரு. ஒரே நாள் தான் 2 ஃபைட் எடுத்து கொடுத்தாரு. ரொம்ப ஃப்ரெண்ட்லி மாஸ்டர், ப்ரொடக்ஷன் ஃப்ரெண்ட்லி, டைரக்டர் ஃப்ரெண்ட்லி. ஸோ இதுதான் என்னுடைய டீம் இந்த படம். அண்ட் வின்சின்னு என்னுடைய நண்பர், நிச்சயம் அவரை பற்றி நான் ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். அவர் இந்த படத்தோட ஆரம்பிக்கும் போது இந்த படத்துக்குன்னு ஒரு 4 போஸ்டர் பண்ணார். அதில் இந்த ஒரு போஸ்டர் ஒன்று நீங்கள் பார்த்துருப்பீங்க, சாரோடைய ஒரு கண்ணில் ஒரு கண்ணீரோடு அதில் அஜய் ஸ்விம் பண்ணுற மாதிரி. அது இந்த மாதிரி ஐடியாஸ்லாம் இன்டர்நேஷ்னலாக யோசிக்கிற ஐடியாஸ். வின்சி மட்டும் இல்லைன்னா இந்த படத்துடைய ஸ்டார்ட் அப் லுக் வந்து செட் பண்ணியிருக்கிறது கொஞ்சம் கஷ்டம். நிச்சயமாக சார் ஒரு பெரிய ஒரு லிவரேஜ் ஆஃப் பட்ஜெட் கொடுத்தாரு. 10 லட்ச ரூபா ஃபோட்டோ ஷூட் மட்டும். யாருமே எந்த ப்ரொடியூசரும் ஃபோட்டோ ஷூட்க்கு அவ்வளோ செலவு பண்ண மாட்டாங்க, சார் பண்ணார். இது மாதிரி இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் இல்லைன்னா கொண்டு வரவும் முடியாது. ரொம்ப நன்றி சார். ஏன் சார் அதில் ஓகே தானே சார்? இந்த கரெக்டாக தானே சார் சொல்கிறேன்? அதில் ஃபோட்டோ ஷூட்டுக்கு அவ்வளோ பண்ணுறாங்களா சார்? சார் கம்மியா? ஓகே சரி சார், நான் ரொம்ப கம்மியாக சொல்லிவிட்டு மன்னிச்சிங்க சார். ஓகே, வேறு அவ்வளோதான் சார். அனைவருக்கும் நன்றி. நீங்கள் வந்து இந்த சக்ஸஸ் கண்டிப்பாக ப்ரெஸ்ஸோட உங்கள் சப்போர்ட் இல்லைன்னா இது நிச்சயமாக கஷ்டம். நிறைய ரிவ்யூஸ் வந்தது இனிஷியலாக, பட் மக்களுடைய சப்போர்ட் பெருமளவில் இந்த படத்துக்கு கிடச்சிருக்கு. அவங்களோட வேர்ட் ஆஃப் மவுத் பெரிய அளவில் இருந்ததுனால தான் இன்றைக்கி இது நல்லா ரீச் ஆகிருக்குன்னு நம்புகிறேன். நிச்சயமாக அடுத்தடுத்து நிச்சயமாக நிறைய சப்போர்ட் கொடுங்க. நன்றி. இந்த புக்கே வந்து இங்கே இருந்தது இல்லை, ஏற்கனவே ஒன்று வாங்கிட்டு வந்து வச்சுருக்காங்க, அது தப்பாக நினச்சிக்காதீங்க. அடுத்த